வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது எஸ்எஸ்சி ஜிடி அல்லது எஸ்எஸ்சி சிஜிஎல் இந்த 2 எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து பிளான் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டும் நமக்கு இந்த நோட்டீஸ் மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன் கிராஜுவேட் லெவல். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாமுக்கான டியர் 1 எக்ஸாம்ங்கிறது செப்டம்பர் மாதம் வந்து நடந்துச்சு 2024. ஸோ அதுக்கான டியர் 2. ஓகேவா? ஸோ இது வந்து டியர் 2 எக்ஸாமுங்கிறது வந்து எப்போது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நாள் நடக்குது. ஓகேவா? ஸோ 2025 ஜனவரி மாதம் 18, 19, 20. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வருது அப்படிங்கிற ரேங்க் ஸ்கோர் வருது, ஓரளவுக்கு வந்து 140க்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்து நீங்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் எப்போது எக்ஸாம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கரெக்டாக வந்து ஜனவரி 18, 19, 20. ஓகேவா? ஸோ இந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான ஒன்று என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஓகேவா? ஸோ கான்ஸ்டபிள் ஜிடி. ஓகேவா? ஸோ 2024 இதுக்கான இந்த வருஷம் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு தான். ஸோ கரெக்டாக வந்து இதுக்கான டேட் லாஸ்ட் இயர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி 10th ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஆனால் பட் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதாவது 4 பிப்ரவரி மாதம் 2025 வந்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 17. ஓகேவா? ஸோ இடையில ஒரு 4 நாள் இல்லை, 17, 18, 19, 20, 21, 24, 25. ஓகேவா? ஸோ இத்தனை நாள் வந்து நடக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்று அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு வந்து டேட்டு கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அந்த இதனால் இவ்வளோ நாள் நடைபெறுதா அப்படிங்கிற சில பேருக்கு வந்து டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 1, 2, 3. ஓகேவா? 4, 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8, 6 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 14 நாள், 14, 1, 15, 16, 17. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 17 நாள் வந்து நடக்குது. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டு நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 1, 5, 51 ஷிஃப்ட்டு வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து 51 ஷிஃப்ட்டுக்கிட்ட வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஷெடியூலை வந்து ரொம்ப சிவியராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னே தனியாக வந்து டெய்லி கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து கிளாஸும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கிளாஸ் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது தவிர வேறு எந்த டாப்பிக்லேருந்து கிளாஸஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு டீச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேறு எந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக இந்த எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்டுகள் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆப்ஷன் அதாவது நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதையும், அதே போல் வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2025க்கு வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதியோட ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு, ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் நடக்கும். ஓகே? ஸோ ஒரே நாள் எக்ஸாம் நடக்காது. ஸோ இந்த 17 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு நாளில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பிளான் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 4ஆம் தேதியாக ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து நிறைய மார்க் டெஸ்ட்லாம் போட்டு ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு சில பேருக்கு ஃபஸ்ட்டு முதல் நாள் 2 நாளுக்குள்ளே வரலாம், சில பேருக்கு லாஸ்ட்டு 2 நாள்லேயே வரலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எப்போ வந்தாலுமே வந்து கரெக்டாக 4ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களை ப்ரிப்பரேஷன் முடிச்சு நீங்கள் ரெடியாக இருக்க மாதிரி இருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.